நான் இப்போ வந்து IPS 2024 பேட்ச் ASP ட்ரெயினி கோயம்புத்தூர். என்னோட அப்பா பஸ் கண்டக்டர், என்னோட அம்மா வந்து பிடி சுத்துவாங்க. ஏன் நான் இதை முக்கியமா சொல்றேன்னா, இந்த மாதிரி குடும்பத்துல இருந்து ஒரு IAS IPS வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. அதற்கு நம்மளுடைய அரசாங்கம் வந்து நிறைய உதவிகள் இருக்கு. நம்ம அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும். நான் வந்து ஒரு BE இன்ஜினியரிங் கிராஜுவேட். நான் என்னோட 3rd அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 2 அட்டெம்ப்ட் நான் என்னோட வீட்டில இருந்து படிச்சுட்டு இருந்தேன். என்னால இங்க சென்னை வந்து தங்கி படிக்கிற அளவுக்கு ஃபினான்ஷியலா ஐ எம் நாட் வெரி ஸ்ட்ராங். ஸோ அப்பதான் நான் முதல்வன் ஸ்கீம்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு நான் கிளியர் பண்ணி ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் இன்ஸ்டியூட்ல இருந்தேன். ஸோ இப்போ அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா மந்த்லி 7,500 சேர்த்து கொடுக்குறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு 1 இயர் பேக் ஒரு 4 rows பின்னாடி ஆஸ் அ பெனிஃபிஷியரா உட்கார்ந்துருந்தேன். இப்போ ஆஸ் அ ஆஃபீஸரா நான் முன்னாடி ரோல இருந்து இங்க வந்திருக்கேன். ஐ விஷ் எவ்ரிஒன் ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா நிறைய பேர் UPSC எழுதி இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நான் விஷ் பண்றேன். தேங்க்யூ.